முக்கால்வாசி குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்பைனல் கார்டை கொடுக்குறது பிரெயின் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். பிரெயின் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும் ஒன்று. அதே நேரத்தில் பாப்பாவுக்கு முன்ன கை எப்படி இருந்தது? எல்லா விரலும் மடங்கி நிமித்தினாலும் விரலை பிடிச்சி நம்ம உருவி விட்டாலும் விரல் எப்படி இருக்கும்? மறுபடியும் மடங்கிடும். பழைய இருப்பு நிலைக்கு அப்படியே மடங்கிடும். இப்போ கையெல்லாம் எப்படி இருக்கு? நல்ல பாப்பா நல்லா கையை நல்லாவே முன்னே விட நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருக்குங்களா? நல்ல ஃப்ரீயா இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருக்கு. இந்த முறிவு விட்டோம்னா போதும், ஃபுல்லா அப்படியே உள்ள போயிடும். ஆனா இன்னைக்கு பல இருப்பு நிலையில முக்கால்வாசி வந்துச்சு. இது நல்ல ஒரு முன்னேற்றமா ரைட்டு. அதே நேரத்துல பாப்பாவுக்கு இந்த அதாவது காலுடைய வலது கால் இடது காலில் அந்த சந்தில் முடிச்சிருந்தது, நரம்பு முடிச்சிருந்தது. அப்போ அந்த முடிச்சு என்னாச்சு? இந்த நரம்பு முடிச்சு அந்த வீக்கம் என்னாச்சுங்க? அந்த வலி இல்லை, இந்த முடிச்சு இல்லை. முடிச்சுன்னா என்ன பண்ணும்? நரம்பா தெரப்பி மூலமா இந்த நரம்பு முடிச்சு எடுத்து விட்டுடும். புரியுங்களா? ஸோ அதனால என்னன்னா அதே நேரத்தில் இடுப்பு பின்னால் எப்படி இருந்தது? இடுப்பு ஃபுல்லா அப்படியே கட்டமா இருந்தது, ரொம்ப டைட்டா இருந்தது, கட்டமா இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? எப்படி பாப்பா இருக்கு? நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க, சத்தம் நீங்க தான் பேசணும். இடுப்பு நல்லா ஃப்ரீயா இருக்கு. வலி இருக்கா எங்கேயாவது? இடுப்புல வலி இல்ல. அந்த தொடையில உள்ள வலி இருந்ததா? தொடையில அதுக்கு முன்னால எப்படி இருந்தது வலி? அதுக்கு முன்னால வலி ரொம்ப இருந்தது. இப்ப லேசா தான் இருக்கு, ஒரு 10% தான் இருக்கும் இல்லையா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் ஆகிட்டு இருக்கிறீங்க. இனிமே நீங்க ஆரோக்கியம் ஆகிடுவீங்க, நல்லா நடப்பீங்க. என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? இறைவா, என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி, எனக்கு சுகத்தை தந்தமைக்கு நன்றி. நேற்றை விட இன்று நன்றாக இருக்கிறேன், நாளை இதை விட நன்றாக இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆரோக்கியத்தை நோக்கி பயணம் செய்கிறேன்.